என்னது வச்சிருக்காளோ? என்ன மணமணக்கு, என்ன மணமணம், என்ன இது இவன்? டேய் 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 ஆமா, கதவு திறந்து கிடக்கு, நாகரிகம் கிடையாதே, தள்ளிட்டு உள்ள போனா. இன்னும் என்னத்தை சாப்பிட, என்ன விழுங்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவ்வளவு சவுண்டு கூப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் காணோம். அக்காவா? யார் அது? அப்போ போண்டாமிக்க அப்படிதான் மூக்கு இருக்குமா? ஒட்டனை ஓடி வந்துடுவா. ஒரு ஒன்றும் சாப்பிட வழி இல்லை, ஒரு ஒட்டனை ஓடி வந்துடுவா கூப்பிட்டு அக்கா உட்காந்து. பரவடா சாப்பிட்றோம். வந்துட்டாலே சாப்பிட முடியாது, ஒரு சாப்பிடலாம். வந்துட்டு பண்ணுங்க வா லேடி. அக்கா கதவு திறந்தாங்க கிடையாது, வாங்க வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா நீ? என்னத்த முழுங்கிட்டு இருக்கானே? எத்தனை தடவை வெளியில நின்று கூப்பிட்டு இருக்கேன், இங்க முழுங்கிட்டா இருந்தா அங்க வர மணத்துக்கிட்டு இருக்கு. அங்க வரைங்க மணக்குதா? அது யாரும் தீபம் ஏற்றிட்டு இருப்பாங்களா இருக்கும், ஊதுபத்தி இந்த சாமிக்கு காட்டுவாங்க, அந்த மனம் எடுக்குதா இருக்கும். ஊதுபத்தி இல்ல, மாம்பழ ஸ்மெல்லு மணக்கூட்டி. மாம்பழமா? மாம்பழ மனமா எடுக்குது? ஐயே, மாம்பழம் அந்த தெருவுலோடி மாம்பழம் வித்துக்கிட்டு தெரிவாங்க. நல்ல மாம்பழம் எல்லாம் நல்ல மணக்குமா இல்லையா? அது மணத்திருக்கேன் உங்களுக்கு, அதை தான் சொல்ல வர்றீங்க. ஆமா இல்ல, அங்க மாங்காய் வியாபாரியும் ஒருத்தரும் போவேல ரோட்ல. நான் வர இங்கதான் மனம் எடுத்துக்கிட்டே வந்து இல்ல, வேற ஒரு மனமும் இல்ல. பக்கத்துல வர என்னது? ஐயோ, உன் வாயிலிருந்து கப்படிச்சுடி. வரையா மனத்து? ஓ, என் பக்கத்துல இருந்தா கப்படிச்சுதா? இல்லைங்க, நிறைய சொத்த பல்லு இருக்கு, அது உங்களுக்கு ஸ்மெல் வந்திருக்கும். என்ன சொத்த பல்லா? சொத்த பல்லு நாத்தம் இல்லை, இது மாம்பழம். அவ்வளவு மனம் எடுத்தா? அது மாங்காய், அது எனக்கு மாம்பழமே பிடிக்காது. அப்ப மாங்காயை பார்த்தாலே, மாம்பழத்தை பார்த்தாலே பிடிக்காது எனக்கு. அதனால எங்க வீட்டுக்காரங்க வாங்க மாட்டாங்க எனக்கு. என்ன பிள்ளை, ஏன் உனக்கு மாம்பழமே பிடிக்காதா? எனக்கு மாம்பழ ஸ்மெல்லு தெரியாதா? அங்க இருந்தே ஒரே மணத்துக்கிட்டு இருக்கு. என்ன பிள்ளை நீ? மாம்பழ ஸ்மெல்லே பிடிக்காது, மாம்பழம் சாப்பிடுறதும் பிடிக்காது. அதனால வாங்க மாட்டாங்க. உனக்கு பிடிக்கவே செய்யாது மாம்பழம். ஓஹோ, மனமே பிடிக்காது உனக்கு. பின்ன என்னத்த மணத்துக்கிட்டு இருக்கு? முக்கி போண்டா முக்கி. என்ன ஸ்மெல்லு! நல்ல மோப்பம் பிடிச்சியா போண்டா மூக்கா வச்சுக்கிட்டு. என்ன அங்கே உரிமிட்டு இருக்கா நீ? என்ன முணுமுணுக்கா? என்ன போண்டா நீ காக்கு? என்ன முணுங்கான்னு தெரியலையே. நம்ம கொஞ்சம் ஒரு துண்டு மாம்பழம் தின்னலான்னு இந்த ராத்திரி வந்தா இவன் என்ன மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கா. வா வா, என்ன நம்ம சுற்றி மாம்பழத்தில் தான் வந்து நிற்கா. தின்னாம வாங்காம விட்ட மாட்டான். எனக்கு மாம்பழம் பிடிக்காதுன்னு தெரியாது போலுக்கு அவனுக்கு. வா வா. என்ன? ஆமா, அது போன வாரத்தில் ஒரு மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த குழம்புக்கு போடலாம், குழம்புக்கு போட்டால் மாங்காய்னா சாப்பிடுவேன், உடனே வாங்கிட்டு வந்திருந்தாங்களா. அது அங்கே வாடி கிடக்குது. அது உங்களுக்கு மணத்திருக்கோன்னு நினைக்கிறேன் நான். மாங்காயா? மாங்காய் மாவடுவா இப்படி மணக்குன்னு நினைச்சா நீ? அதுதான் மணத்திருக்கேன். அதனாலதான் நீங்க சொல்லிடுறேன். நான் அங்க பாருங்க, அதுலதான் வாடி. நான் எடுத்துட்டு வாரேன். காட்டு எடுத்துட்டு வாரேன். அது பார்த்துட்டாலே ஆர்வ கோளாறுல எழும்பிட்டனே. ஐயோ, என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஐயே, முழு பூசணிக்காய உன்னோட சோத்துல மறைச்சிட்டியே. என்ன பிள்ளை நீ? ஒரு துண்டு மாங்காய் தான் கேட்டுருவேனியா?
அது எங்க முள்ளு பூசணிக்காயை நான் சோத்துல மறைச்சேன். ஒரு மாம்பழத்துல இவ்வளவுதானே, அதுக்கு நீ இப்படி சொல்லிட்டு இருக்கா? நீ இப்படி இருக்கக்கூடாது. நீ தெரியலையே. அது இல்லக்கா, அது எனக்கு பிடிக்காது. அவங்க ஒரு துண்டாவது சாப்பிடணும்னு சொன்னாங்கக்கா. அது ஒரு துண்டாவது சாப்பிடணும். அல்லது நீ மாங்காய் எல்லாரும் மாம்பழம் விரும்பி சாப்பிடாங்க இல்லையா, நீ ஏன் சாப்பிட இல்லைன்னு ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அது கட் பண்ணதான் உண்டு. நீங்க வந்துட்டியா? ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதை நான் அப்புறமா அவங்களுக்கு கொடுக்குறேன். நான் பிடிக்கல எனக்கா. நான் நல்லா தான் சொல்லு. அப்போ நான் இது சாப்பிட மாட்டேன். பிடிக்கவே செய்யாது எனக்கு. அதுதான் அந்த ஸ்மெல்லே பிடிக்கல எனக்கு. ஆமாம், மாம்பழம் பிடிக்காதுன்னு சொல்லுவா. தட்டு நிறைய கட் பண்ணி வச்சிருக்கா நீ. இது யாரு தின்னு அரிஞ்சு வச்சிருக்கா நீ? என்ன பிள்ளை நீ இது இப்படி ஏமாத்துவா இருந்து? நீ உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா சாப்பிடாத. நீ அப்புறம் குழல் வச்சு பீச்சு தள்ளுவா. குழல் வச்சு பீச்சுமா? குழல் வச்சு பீச்சுமா? நானும் மாம்பழம் தரணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளைக்குள்ளே வச்சிருக்கானா? அக்கா ஒன்று தின்னுன்னு சொல்லுவா. இல்லைன்னா அங்கே இருந்து ராத்திரி ஓடி வந்துருக்கேன். என்ன சாப்பிடணும்னு என்ன போடுவா பாருங்க. குழல் வச்சோம்.